பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 17வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட பொறுமை என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். யாக்கோபு 1:3-4 வசனங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அமீன். என் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். அமீன். நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே. யாக்கோபு 5:7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி இயேசப்பா. உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றும் நாங்கள் வாசித்து தகப்பனே, அதற்குள் நாங்கள் விசுவாசித்து நாங்கள் தேரிடலாய் இருக்க கிருபை தருவீராக ராஜா. ஆமீன். நீர் வேதத்திலே நீ சொல்லியிருக்கிற உம்முடைய சாட்சிகளை நாங்கள் வாசித்து தகப்பனே, நாங்களும் அவர்களைப் போல கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படியாக பொறுமையாய் சகலத்தையும் நாங்கள் சகிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. எங்களை நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் நாங்கள் களைந்து விட்டவர்களாக முற்றிலும் விட்டு தகப்பனே, தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க நாங்கள் நடக்க எங்கள் வாழ்க்கையிலே அது அப்படியே நாங்கள் நடப்பிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். அப்பா, நீர் இறங்குவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் சிந்தனையிலே சகலத்தையும் நிறைந்தவராய் இருக்க வேண்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்ல தேவரீர், நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உங்க சித்தத்தை எங்கள் மூலியமா நிறைவேற்றுவீராக தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உமக்கு நன்றி. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் ஏற்ற வேளையில சந்திக்கப்பட கர்த்தர் நீர் அனுகிரகம் தர வேண்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்தை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிற மகாதேவுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எல்லை எங்கும் திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்கப்பா. இயற்கை வளங்கள், விளை நிலங்கள், நீர் நிலைகளை கர்த்தர் தொடுங்க, ஆசீர்வதிங்க, குறைவையெல்லாம் நிறைவாக்குங்க என் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு விவசாயியும் நீர் பேராய் தொடுவீராக. அவங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதான கிருபை தாங்க. ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதமான மழையை தேவன் தேசத்திலே கட்டளிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் இறங்கிருளும் அப்பா. கோடை காலத்தில் இந்த உஷ்ணத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்தினால நீர் பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். தேசத்தை நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு ஜனங்கள் செவிசாய்க்க கிருபை தாங்க. இராணுவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு இராணுவ வீரருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் அருள் செய்யுங்க. ஆமீன் தகப்பனே. இஸ்ரேல் தேசத்தின் பிரதமரை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று நடக்க
கர்த்தர் கிருபை தருவீராக. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. யுத்தங்கள் ஓயட்டும். தேவனை அறியத்தக்கதான மெய்ஞானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. இதோ உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு நாங்கள் ஆயத்தப்பட, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தாங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவரே உமக்கு நாங்கள் பயந்து ஜீவித்து உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியத்தை அருள் செய்யுங்க தகப்பனே. நீங்க வரும்பொழுது உம்முடைய பிரதான தூதனடி எக்கால சத்தம், உம்முடைய ஆரவார சத்தம் எங்கள் செவிகளிலே கேட்க வேண்டும். நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் கர்த்தரை எதிர்கொண்டு வர வேண்டும். உம்முடைய ரகசிய வரிகளை நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படும் மகா பாக்கியத்தை அருள் செய்யுங்க. இப்பொழுதே அதற்கான பரிசுத்தாவின் முத்திரையை எங்கள் மீது போடுங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து இரக்கம் பாராட்டுங்க. நீர் இரக்கம் உள்ளவரும் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறீரே, இறங்குவீராக தகப்பனே. எல்லாவற்றிலும் எங்கள் தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. இதெல்லாம் நாங்கள் விட வேண்டுமோ அத்தனையும் விட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.